ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து இன்றைய பேட்டிக்கு கவரட்டி அருகிலுள்ள போர்டுமட்டம் பெரிய விவசாயி மாரப்பன் அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கீங்க? நான் இதுக்கு முன்னாடி விவசாயி தான். விவசாயத்தில் இருந்தோம். சரிங்க. 25 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரி. ஆனாலும் அரசியலையுமே இருக்கோம். சரி. அரசியலில் தொடுபடா பஞ்சாயத்தில் வைஸ் பிரசிடண்டாக இருந்தேன். 1911 இருந்து 15 வரைக்கும் தொடப்பட்டால வைஸ் பிரசிடண்டாக இருந்தோம். நீங்கள் அப்போ விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரி. விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் அவனுக்கு சில நேரத்தில் மழை பெய்யுது, மழை இல்லை, இல்லை வறட்சி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறவங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணுறாங்க. சரிங்க. தண்ணி இல்லாதவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கல்ல. 25 ஆண்டமாக நான் விவசாயத்தை பண்ணுறேன். இருந்தாலும் லாபம் கிடைக்குது. ஒரு டைம்ல லாபம் கிடைக்குது, ஒரு நட்டமும் ஏற்படுது. சரிங்க. இங்கெல்லாம் தண்ணி வசதியெல்லாம் போர் இருக்கா, கிணறு இருக்குங்களா? இல்லை, போர் வச்சுருக்காங்க. சில பேர் தான் வச்சுருக்காங்க போர். எல்லோரும் கிடையாது. 110% தான் போர் இருக்குது. சரிங்க. போர் இருந்தால் அவங்க தான் தண்ணி விவசாயம் பண்ணிருக்கு. சரி. இருந்தாலும் நிறைய பேருக்கு உங்களுக்கு விவசாயத்தில் அடிப்படும். ஆமாம். விவசாயத்துக்கு மழை இல்லைன்னா கண்டிப்பாக அடிப்படும் தான். அதுக்கு பின்னாடி நான் தொடப்படா பஞ்சாயத்துலேயே இருந்து அப்புறம் ஐயா ஆகி விவசாய சங்கத்தில் என்ன மாதிரி இருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தேன். விவசாய சங்கத்தில் நம்ம கட்சியில் விவசாய அணி தலைவராக இருக்கேன். விவசாய அணியிலே தலைவர் இருந்திருக்கீங்க. அது எத்தனை வருஷம் இருந்தீங்க ஐயா? அது 10 வருஷமாக இருந்துட்டுருக்கேன். 10 வருஷம் இருந்தீங்க. அப்போ சேவையெல்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம சேவையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லபடி இருந்துச்சு. திருப்திகரமாக இருந்துச்சுங்களா? ஆமாம்மா. நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம ஓரக்கு இருந்தார். ஓ. அவர் நல்லா சிறப்பாக நல்லா பணி நல்லா பண்ணுவார். நம்ம கட்சி நல்லா வளர்த்திட்டு வந்தார். ஆமாம். நம்ம விவசாயத்தில் நம்ம கட்சியிலையுமே இருக்கோம். இருந்தாலும் இந்த வருஷம் நிறைய பேர் பூண்டெல்லாம் போட்டாங்க. பூண்டு கேரட் போட்டாங்க. சில பேர்த்துக்கு இப்போ விலை கிடைக்கல. இல்லை, ஒரு சில பேர்த்துக்கு விலை கிடைச்சது. ஆனால் கிடைச்சாலும் நம்ம மேலே ஏரியாவில் மழை ஜாஸ்தி. சரி. மழை ஜாஸ்திங்கும் போது இந்த கேரட்டில் அழுகல் வரும். ஆமாம். அதில் கொஞ்சம் விவசாயத்துக்கு அடிப்படுறது. சரிங்க ஐயா. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? வயசு நம்மளுக்கு 65 வயசு ஆகுது. 65 வயசில் இன்னும் உழைப்பா இல்லை மேற்பார்வை பண்ணுறீங்களா, போய் வேலையும் செய்கிறீங்களா? இல்லை, மேல்பார்வை தோட்டத்தில் பாட்டுருப்பேன். ஆளுகளை வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பாட்டு தான் இருக்கான். சரி. இப்போ கூட இப்போ வேலைக்கு தான் கிளம்பிட்டீங்க போல் இருக்கு. ஆமாம் ஆமாம். உங்களால் இப்போ 8 மணிக்கு பிடிக்க முடியும்னு சொன்னாங்க. நானும் நேரத்தில் எங்கள் ஊர்லேருந்து இப்போ உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். பரவாயில்ல. இப்போ டிராக்டர் இந்த வண்டி இதெல்லாம் உங்களுக்கு தானேங்கய்யா? ஆமாம், டிராக்டர். உங்களுக்கு நிரந்தரமான ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நிரந்தரமாக ஆளுகள் டெய்லி 30 வேலை செய்கிறாங்க. 30 பேர் இருக்காங்க. அப்போ பெரிய விவசாயி. ஆமாம் ஆமாம். பரவாயில்ல. அந்த அளவுக்கு நான் கேள்விப்படலை. ஐயா விவசாயின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பற்றி பெரிய விவசாயி. ஆள் பற்றாக்குறை இருந்தாலும் ஆளுங்கள் கிடைக்குமா? ஆள் பற்றாக்குறை இருந்தால் ஆளுக்கு கிடைக்குது. ஆமாம். கூலி ஜாஸ்தி. ஆனால் ஆளு கிடைக்குது. இப்போ இங்கே விவசாயியில் உங்களுக்கு நல்லா திருப்திகரமாக இருக்குது? விவசாயம் இப்போ திருப்திகரம் இருக்குது. இந்த போன டைம் மழை பெஞ்சது அழுகிருச்சு. இந்த வரை மழை இல்லாமல் எல்லாம் பூரா காஞ்சிட்டு கிடக்குது. அது ஒரு தடவை நட்டப்ப வரும், ஒரு தடவை லாபம் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25-30 கிராம் இருக்குது. ஆமாம். 30 கிராம் உனக்கு எல்லாமே மழை இல்லாமல் எல்லாம் காஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கீங்க. நல்ல விவசாயம்லாம் உங்களுக்கு அடிப்படை தான் இருக்குது. சரிங்க ஐயா. எல்லாரும் கஷ்டத்தில் இருக்காங்க. நம்ம மாத்திரன்ட்டு இல்லை. ஆமாம். நம்ம எல்லாருமே விவசாயிகளும் கஷ்டத்தில் இருக்குங்க. ஆமாம். இந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டுக்கு முன்னாடி போர்வெல் போடலாம். அதனால நீரையில் இப்போ போர்வெல் இல்லாதனால இப்போ அனுமதி இல்லாதனால விவசாயிகளுக்கு கொஞ்சம் கவலைக்கிடம். கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் அனுபவிச்சு ஆனதுனால இப்படியே ஜமாளிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தண்ணி இருக்குது. பழைய போரெல்லாம் போட்டிருக்கோம். இருந்தால் கொஞ்சம் தண்ணி இருக்கா, கொஞ்சம் ஜமாளிச்சுட்டு இருக்கிறோம். ஆமாம். இந்த தண்ணி இல்லைன்னா நம்ம இந்த வேலையை விட்டு போட்டு வேறு வேலை தான் செய்யணும். ஆமாம். சரிங்க ஐயா. இவ்வளோ நேரம் எனக்கு வேண்டி நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க.